இது மாதிரி ஒரு ஒரு முதலமைச்சராக இருந்தவர், ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர் இது மாதிரி தரம் தாழ்ந்து பேசுவதை, குடும்பத்தில் உள்ளவர்களை அரசியலாக்கி பேசுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அப்புறம் நாங்கள்லாம் பேச ஆரம்பித்தா அப்போ நீங்கள் தாங்க மாட்டீங்க. அதை முன்னாள் முதலமைச்சர் அந்த பொறுப்பை உணர்ந்து இனிமேலாவது அவரை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அரசியலுக்காக எதை வேணால் பேசிட்டு போகலான்றது இல்லை. எது உண்மையோ, உண்மையாக இருந்தால் நீங்கள் குற்றம் சொல்லுங்கள். அந்த குற்றத்தில் உண்மை நிரூபிக்கப்பட்டால் நீங்கள் எதை சொன்னாலும் அதை கேட்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். எந்தவித அடிப்படை ஆதாரம் இல்லாமல் பொத்தாம்பதுவில் போகிற போக்கில் காவல்துறை மீதும் முதலமைச்சர் மீதும் சபாநாயகர் மீதும் என் மீதும் அவதூறுகளை பரப்புவதை முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்படி அவர் தொடர்ந்து அதை செய்தாருன்னு சொன்னால், நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறேன், நான் சட்டப்படியான நடவடிக்கையை எடுக்க வேண்டிய நிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் அவர்களை தள்ள வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இது மாதிரி அவர் தொடர்ந்து சொன்னார்னா அவர் மீது வழக்கு தொடர்வதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன். நீதிமன்றத்தை அணுகி வழக்கு தொடர்வதற்கும் தயாராக இருக்கின்றேன். அவர் எதாக இருந்தாலும் ஆதாரத்தோடு கொடுக்கணும். ஆதாரம் இல்லாமல் எங்களுடைய நம்பகத்தன்மையின் மீது நாங்கள் நேர்மையான அரசியலை இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி அந்த அரசியலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி சம்பந்தமாக, பொறாமையின் காரணமாக இதை போன்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகின்றார். அதை அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்படி நிறுத்தவில்லை என்று சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. அவர் மீது சட்டப்படியான வழக்கு நீதிமன்றத்திலே தொடரப்படும்.